அன்பான மக்களே, காலை பொழுது இனியதாக அமையட்டும். சரிங்களா? முக்கியமாக இன்றைக்கி மகாநதி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது தான். புது ஃபேமிலி வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரொமோவிலே கெஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. புது ஃபேமிலி வந்துட்டாங்க. அவங்க டாக்குமெண்ட்டோடு வந்திருக்காங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்டு காவேரி கையில் எந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டோடு வந்திருக்காங்க. அக்கா, காவேரி, கங்கா, அத்தை அப்படின்னு அத்தை காலில் விழுந்து, பெரியவங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தியா, சந்தான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்து என்னங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களாங்க அப்படின்னு அவங்க அவரை பார்த்து வேண்டுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. பசங்க 2 பேருமே வெளியிலே நிற்கிறாங்க. என்னடா வெளியிலே நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிட்றாங்க, ஏப்பா வெளியில் நிற்கிறேன், வா, இது நம்ம வீடு, உள்ளே வாங்க, இது அக்கா தங்கச்சிங்க, இவங்கெல்லாம் நம்ம அக்கா, அவங்க தங்கச்சிங்க, வாங்க வாங்க உள்ளே வாங்க, இது நம்ம வீடுதேன் அப்படின்னு சொல்லுவோமே. அந்த 2 பசங்களும் நிற்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் வேகமாக தாங்க பேசுகிறேன். யார்? சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் கொஞ்சம் வேகமாக தான் பேசுகிறாரு. சரிங்களா? அந்த இடத்துல நிவினும் குமரனும் என்ன பண்ணுறாங்க, மெதுவாக பேசுங்க, எதுக்கு அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்போ கங்கா, யமுனா, கங்கா, காவேரின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை? ஏதோ ப்ராடு வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கத்தாருன்றீங்க, அதுன்றீங்க, எதுன்றீங்க. எங்கள் அப்பா இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லணும்னு சொன்னார், ஆனால் அதுங்களையும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாரதா அது கோவம் வருது, என் புருஷன் அப்படி கிடையாது, நீ என்ன பொய் சொல்லிட்டு வந்திருக்கியா, யாரோ உன்னை கிளப்பி விட்டுருக்காங்க, அவர் கத்தாரில் இருந்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பொய் சொல்லிட்டு உள்ளே வர்றீங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாட்டி அது அந்த பங்குக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா? என் பிள்ளைக்கு, என் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா, எப்படியோ பொய் சொல்லி வந்திருக்கீங்க, இதெல்லாம் சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க பார்வையே எனக்கு என்னமோ சுத்தமாக பிடிக்கலைங்க. இந்த பையனும் அம்மாவும் பேர் என்ன தெரில வச்சு இப்படி பண்ணுறாங்க. அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டெல்லாம் காவேரி பேரில் எழுதுறதுக்கு சான்ஸு கம்மி தான் இந்த தடவை கொடைக்கானல். சரியா? பாய் பாய் கோடைன்னு சொல்லிட்டு போனதுக்கும் அப்போ நீங்களே வச்சுக்கோங்க, ஆளை விடுங்கன்ட்டு போகிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. சந்தானத்துக்கு அது கோயத்தில் போய் கத்தாரில் போய் ஒரு ஃபேமிலிங்க என்ன பண்ண முடியும், 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஃபேமிலி ரெடி பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணி விட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. இங்கே பாருங்கள், எவ்வளவு நாள் கழித்து என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், இனிமேல் தான் நல்லாயிருக்கும் மகாநதி. ஒரு ஃபேமிலியை வச்சே இவ்வளோ நாள் சமாளிக்க முடியல, இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஃபேமிலியில் பையன் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கார். பொண்ணு என்னமோ அமைதியாக இருக்குது. பொண்ணுக்கு பதிலாக பையன் பேசுகிறாரு. பார்ப்போம் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நல்லபடியாக போயிட்டு வரட்டும். நல்லபடியாக கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி சாரதா கிட்ட சொல்லாமல் செய்யாமல் இந்த சந்தானம் இப்படி போகலாமாங்க? தப்பு பண்ணிட்டாரேங்க. பாட்டி வேறு தவிக்குது, எனக்கு 4 பேர பிள்ளைங்க தான், பேத்திங்க தான், அவங்க மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு பாட்டி பரிதவிக்குது. இல்லை அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு. அந்த இடத்துல விஜய், என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக கேட்டார். இந்த தர்றேன் ஆதாரம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஃபோட்டோ குடும்பமாக உட்காந்து, அதாவது கத்தாரில் ஃபோட்டோ எடுத்திருக்காரு நம்ம சந்தானம். குடும்பமாக பொண்டாட்டியோடு உட்காந்து எடுத்திருக்காரு, மயனோடு உட்காந்து எடுத்திருக்காரு, மகளோடு உட்காந்து எடுத்திருக்காரு, குடும்பமாக உட்காந்து எடுத்திருக்காங்க. அவர் கத்தாரில் போய் சம்பாதிக்க போனாரா இல்லை இந்த வேலை ஃபேமிலி ரெடி பண்ண போனாரான்னு அவரை தாங்க கேட்கணும். ஃபேமிலி ரெடி பண்ண தான் போயிருக்காருன்ற மாதிரி நமக்கு தெரிய வருது.
அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். புது குடும்பம் வந்திருக்கு, புது அண்ணன் தங்கச்சி வந்திருக்காங்க காவேரிக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை உட்காந்து ஒரு ஓரமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்கமிங்கில் தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இதில் போயிட்டுருக்கு, அவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதை எந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு 4-5 நைட் ஷூட் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. பகலில் வந்து எல்லாம் வந்து நிறைய பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நைட் ஷூட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியல. நைட் ஷூட் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, வாழைப்பழம் சாப்பிட்றது. வாழைப்பழம் சாப்பிட்றத ஒரு ஹைலைட்டாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அள்ளுதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன நடந்தது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடுத்த ஒரு சீன் உங்களுக்காக இருக்குன்ற மாதிரி வந்து டைரக்டர் நினச்சி வாழைப்பழம் கொடுத்தாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. நல்லபடியாக வந்து புது ஃபேமிலி வந்தாச்சு சரிங்களா, புது ஃபேமிலி வந்தாச்சு. அந்த ஃபேமிலியை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபேமிலியை ஏற்றுக்கிறாங்களா இல்லை நிராகரிச்சுட்டு காவேரி பேரில் அக்ரிமெண்ட்டை போட்டு டாக்குமெண்ட் எழுதிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து மகாநதியில் அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லி தான் தோணுது. மறுபடியும் சென்னை வந்துட்டாங்களா இல்லை அதாவது எப்படி சொல்கிறது, கொடைக்கானல்லேருந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தெரியல, ஆனால் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் நமக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. எல்லாருமே அதை நம்பி நம்ம வந்து நிறைய நம்மளும் பேசணும். முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு. முடிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மகாநதியில். இன்னைக்கு இந்த வீக்கில் நடந்த இப்போ செகண்ட் டே என்ன ஆயிருக்கு, அக்கா பிள்ளைங்க அத்தன்ற லெவலில் நின்றுருக்கு. நாளைக்கு தான் வீடை விற்க போகிறோம், டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண. முக்கியமான பாயிண்ட்டு அதை விட்டேங்க, அதுதான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். வாங்க வாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம நிவின் கூப்பிட்றாரு. என்ன ரிஜிஸ்ட்ரேஷனா, எங்கே போய் பண்ண போகிறீங்க, எதுக்கு பண்ண போகிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாரு புதுசாக வந்த பையன். எங்கள் வீடை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுக்கும் பங்கு இருக்குங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் போட முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. அதை பற்றி என்ன ஏதுன்னு நம்மளும் பேசுவோம். நிறைய விஷயங்கள் வந்து இதில் போயிட்டுருக்கு, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளும் நிறைய விஷயங்கள் அதிலேருந்து புதுசு புதுசாக கொண்டு வாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்களேங்க, அதுதான் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏதாவது புதுசாக கொண்டு வாங்களேன், நிறைய புதுசு புதுசாக பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து டைரக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சா